தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் மார்ச் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. அதற்கான வேலைகள்ல தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள். இந்த நிலையில ஒரு 5 அம்ச திட்டங்களோடு அடுத்த 6 மாதத்துக்கான வேலை திட்டத்த வகுத்திருக்காங்க. குறிப்பாக தலைவர் திரு விஜய் சில விஷயங்கள ஆலோசனை செய்து சில விஷயங்கள பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமாக மாநாடு நடத்துவது, சுற்றுப்பயணம் செய்வது அப்படின்னு சில திட்டமிடல்கள் இருக்கு. அதே நேரத்துல விஜய் அவரு போட்டி போடுகின்ற தொகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு. கூட்டணி இல்லாம சிறிய கட்சிகளுடன் மட்டும் கூட்டணி அப்படின்னு இருந்தா வடகிழக்கு மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதியை டிக் அடிக்கலாம் அப்படின்னும், ஒரு வலிமையான கட்சியோடு கூட்டணி இருந்தா மேற்கு மண்டலத்துல தொகுதியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. எதுவுமே இறுதி முடிவாக இல்ல. ஆனா ஆக்கப்பூர்வமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அடுத்த 6 மாசத்துல அப்படிங்கிறத மட்டும் முதற்கட்டமாக திட்டமிட்டிருக்காங்க. வேலையை செய்ய தொடங்குறாங்க அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய இளம் நிர்வாகிகள்.